மனிதனுடைய பாவத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் விவரிக்கிறார். மனுஷன் பாவி என்பதை எல்லா சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்ட விதத்திலே அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். மனுஷன் பாவிதான் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அவன் பாவத்திலே விழுந்து கிடக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அதன் பிறகு இப்படி பாவத்திலே விழுந்து கிடக்கிற மனுஷனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மீட்டு எடுக்கிறார் என்பதை குறித்து 3ஆம் அதிகாரம் துவங்கி 4ஆம் அதிகாரம் வரையிலே அதை சொல்லுகிறார். விசுவாசத்தினால்தான் ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான். நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் தேவன் முன்பாக மறுபடியும் வந்து நிற்கக்கூடிய திராணியை அவன் பெறுகிறான், அந்த தகுதியை அவன் பெறுகிறான். தேவனை விட்டு தூரமாய் போன மனுஷன், பாவத்தினாலே தேவனிடத்தில் நெருங்கக்கூடாமல் இருந்த மனுஷன், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த கிரியின் மூலமாக நெருங்க முடிகிறது, தேவனுடைய பிரசன்னத்தில் வர முடிகிறது, தேவனோடு உறவு கொள்ள முடிகிறது. அதைத்தான் நீதிமான் என்று அழைக்கிறோம். நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான் என்று. நீதிமான் என்றால் அவனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை. நீதிமான்னு சொன்னால் ஒரு தப்பும் செய்யாதவன் அர்த்தம் இல்லை, ஒரு குறையுமே இல்லாதவன் இல்லை. அப்படி ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா? நீதிமான் என்று சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரு ஆள் தெரியும் அந்த காலத்தில் நீதிமான். ஆனால் பேரு தான் நீதிமான், நடக்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி அல்லது நீதிமான் என்று சொன்னால் ஒரு குறைவும் இல்லாதவன், ஒரு தவறும் செய்யாதவன் கிடையாது. நீதிமான் என்று சொன்னால் இவன் தேவனுடைய பிள்ளை, அவ்வளவுதான். அவன்கிட்ட சில தவறுகள் இருக்கலாம், அவன் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கலாம், அவன்கிட்ட சில குறைகள் காணப்படலாம், ஆனாலும் அவன் தேவனுடைய பிள்ளை. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? அவன் இயேசுவின் பேரில் விசுவாசம் வைத்தபடினால அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அவனுடைய தகுதியினால அல்ல. இயேசு அவனுடைய சாபத்தையும் அவனுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தபடினாலே இவனை தேவன் இப்பொழுது கருணையோடு பார்க்கிறார், இவனை ஏற்றுக்கொள்கிறார், இவனை தன்னிடத்தில் அனுமதிக்கிறார். இவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவன் வேண்டிய காரியங்களை செய்து விட்டார். இதைத்தான் 4 அதிகாரங்களில் பார்த்தோம். இப்போது 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு புதிய ஒரு பகுதிக்குள்ளாக நாம் வருகிறோம். அநேகர் இந்த ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 5ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தமாகுதலை குறித்து பேசுகிறார் என்று சொல்கிறார்கள். முதல்ல எப்படி மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை குறித்து பேசிவிட்டு அப்புறம் எப்படி பரிசுத்தமாகுதல் ஆகிறது என்பதை குறித்து 5ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை பேசுகிறார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். பரிசுத்தமாக்குதலை குறித்து பேசுகிறார் என்பது உண்மைதான், ஆனால் அதை தனியா பார்க்க கூடாது. நீதிமானாக்கப்பட்டவன் நிச்சயமாக அவன் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும், பரிசுத்தத்திலே ஜீவிக்க முடியும், ஜீவித்து அவன் மகிமை அடைய முடியும் என்பதை நிச்சயப்படுத்தி கூறுகிறார். இந்த 5, 6, 7, 8 அதிகாரங்கள் பரிசுத்தமாகுதலை குறித்து பேசுகிறது என்று சொல்வதற்கு பதிலாக கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை குறித்து பேசுகிறது என்று சொல்வது மிக சிறந்தது. அது பெட்டர். அதை விட இது நல்ல வழி சொல்லுகிறது. பரிசுத்தமாகுதலை குறித்து பேசுகிறது என்று சொன்னால் ரெண்டுத்தையும் வேறு பிரித்து விடுகிறோம். நீதிமான் ஆகிறது ஒன்று, பரிசுத்தமாகிறது இன்னொன்று அப்படின்னு சொல்லி பரிசுத்தமாகுதல் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக மாற்றி விடுகிறார்கள். அப்படி கிடையாது. இங்கே நான் காண்பிக்க போகிறேன் வருகிற வாரங்களிலே நீதிமான் ஆக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளாக அவன் நடத்தப்படுகிறான். அவனுக்கு வேண்டிய பரிசுத்த வாழ்வுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் செய்கிறார். அவன் பரிசுத்தமா வாழ முடியும். அது ஒரு பெரிய போராட்டம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு ஏதோ பரிசுத்தமா வாழ சிலரால் வாழ முடியும், சிலரால் வாழ முடியாது, அப்படி கிடையாது. நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொருவனும் பரிசுத்தத்திலே ஜீவித்து கடைசியிலே தேவனுடைய மகிமை அடைய முடியும் என்ற அர்த்தத்திலே தான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு அந்த நிச்சயம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஜீவியத்தில் தொடர்ந்து இருப்போம், கடைசியிலே தேவனுடைய மகிமையை அடைவோம் என்று விசுவாசியினுடைய முடிவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நிச்சயமாய் சொல்லுகிறார். அநேகருக்கு பாருங்க இந்த முடிவு குறித்து நிச்சயம் இல்லை. சொல்றாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டா போய் சேருவோம். சிலர் காத்துக்குவாங்க, சிலர் காத்துக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்லி தான் நிறைய பேர் காத்துக்காம போறாங்க. ஏன்னா போதனை அப்படி இருக்குது. எப்படி போதனை இருக்குதோ அப்படிதான் ஜனங்களும் இருப்பார்கள்.
ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி ஒண்ணுமே சொல்லவில்லை. மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், எல்லாரும் சொல்லுங்க, ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். ஆக்க போறதில்லை, இனிமே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நிச்சயமா சொல்றார், ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இதுவும் வரப்போறதில்லை, இது வந்திருக்கிறது ஏற்கனவே. நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவனிடத்தில் சமாதானத்தையும் பெற்று இருக்கிறோம். இது கிடைக்க போறதில்லை, கிடைக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி கொண்டு இல்லை, இதுக்காக காத்திருக்கிறது இல்லை, இதுக்காக ஏங்கிக்கிட்டு இல்லை, இது எப்படியாவது அடைய வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டு இல்லை. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அந்த நிச்சயம் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நிச்சயம் இல்லாதனால தான் பிரச்சனையே வருது. அடுத்த வசனம் பாருங்க, அவர் மூலமாய், அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றார், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று, எல்லாரும் சொல்லுங்க, பெற்று, ஏற்கனவே பெற்றிருக்கிறோம், நிலை கொண்டிருந்து, முயற்சிச்சிட்டு பெற்றோம். எப்படி அற்புதமா பெற்றோமோ அதுபோல இதுல நிலை கொண்டிருப்போம், தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம், அதாவது கடைசியில மகிமைப்படுத்தப்படுவோம், மகிமைக்குள்ள பிரவேசிப்போம், மகிமைப்படுத்தப்படுவோம் என்கிற நிச்சயத்தை உடையவர்களா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கையில நிலை கொண்டிருப்போம், கடைசியில போய் சேருவோம், மகிமை அடைவோம் என்கிற நிச்சயத்தை தான் இந்த 5, 6, 7, 8 அதிகாரத்தில் பிரசங்கிக்கிறாரே ஒழிய வேறொன்றே அல்ல. நிச்சயம் அநேகர் இந்த 5, 6, 7, 8 அதிகாரத்தை போதிச்சு பரிசுத்தமாக்குதல் குறித்து போதிக்கிறது என்று சொல்லி இதை போதிச்சு ரட்சிப்பின் நிச்சயத்தையே இல்லாமலாக்கி விடுகிறார்கள். இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் பரிசுத்த வாழ்க்கையில நிச்சயமா வாழ முடியும். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால அவருடைய சுவாபம், அவருடைய தன்மை, அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல் எல்லாம் இவர்களுக்கு சொந்தம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால அவர் வெற்றி சிறந்தபடினால இவர்களும் வெற்றி சிறக்கிறார்கள், அவர் மேற்கொண்டபடினால இவர்கள் மேற்கொள்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வெற்றி சிறக்கிற வாழ்க்கை என்கிறதை குறித்து தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டவட்டமாக 5ஆம் அதிகாரத்திலே, 6ஆம் அதிகாரத்திலே, 7, 8ஆம் அதிகாரத்திலேயும் திட்டவட்டமாய் பேசிக்கொண்டு வருகிறார். முதலாவது இந்த 2 வசனத்தையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுல முதல் காரியம் என்ன? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த தேவனிடத்தில் சமாதானம் பெறுவது என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பேச விரும்புகிறேன். அடுத்த வாரங்களிலே அடுத்த 2 காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் எப்படி நாம் நிலைத்து நிற்கிறோம், எப்படி மகிமைப்படுத்தப்படுகிறோம் என்பது குறித்தெல்லாம் பேச போகிறோம். ஆனால் தேவனிடத்தில் பெரும் சமாதானம் என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முக்கியமா இங்க என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் என்று சொல்லுகிறதிலே அவர் ரொம்ப கவனமா இருப்பது போல தெரிகிறது. ஏனென்றால் உலகத்தில் நிறைய பேர் இன்றைக்கு சமாதானத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் சமாதானத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற சமாதானத்தை குறித்து இங்கே பேசவில்லை. அவர்கள் ஏதோ மன நிம்மதியை தேடுகிறார்கள். குடியின் மூலமாகவும் போதை மருந்துகள் மூலமாகவும் மற்ற பலவிதமான நிம்மதியை தேடி அலைகிற மத மார்க்கங்கள் முறைகள் மூலமாகவும் இவர்கள் நிம்மதியை தேடி கொண்டிருக்கிறார்களே, அதை பற்றி இங்கே சொல்லவில்லை. ஜெனரலா சமாதானம் அப்படின்னு பேசவில்லைங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுஷன் தேவனிடத்தில் பெறுகிற சமாதானத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் இன்றைக்கு பொதுவாக சமாதானம் சமாதானம் என்று பேசுகிறார்கள். அந்த சமாதானம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே நாம் பெறும் சமாதானம். எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்து அல்லாமல் மெய்யான சமாதானத்தை பெற முடியாது. இயேசு கிறிஸ்து அல்லாமல் தேவனை கண்டடைய முடியாது. அநேகர் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் என்கிறதை விட்டுவிட்டு பொதுவாக கடவுள் தேவன் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஒரு மனுஷனும் இயேசு கிறிஸ்து மூலமாய் அல்லாமல் வேறு வழியில் அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர் மூலமாக தான் அறிந்து கொள்ள வேண்டும்.
அவரால் அல்லாமல் ஒரு மனுஷனும் தேவனிட வர முடியாது, தேவனை அறிந்து கொள்ளவும் முடியாது, சமாதானத்தை பெறவும் முடியாது. அதில் என்ன அநேகர் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள், கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஜனங்களை நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீரும், அது தீரும், இது தீரும், இது தீரும், நாங்கள் இதை பண்றோம் அதை பண்றோம், உங்களுக்கு இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், அந்த நன்மை கிடைக்கும் என்று பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று நினைக்கிறார்கள். கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கம் ஏதோ சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிற மார்க்கம் கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கம் மனுஷனுடைய மிகப்பெரிய தேவை அது என்ன? தேவனிடத்தில் மனுஷனுக்கு ஒப்புரவாகுதல் ஏற்பட வேண்டும், மனுஷன் தேவனிடத்தில் சேர வேண்டும். மனுஷனுடைய பெரிய பிரச்சனை என்ன? இன்னைக்கு ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க பணம் இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. சிலர் நினைக்கிறாங்க சரியான வீடு இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. சிலர் நினைக்கிறாங்க சரியான வேலை இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. சிலர் நினைக்கிறாங்க எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதுதான் பிரச்சனை என்று. மனுஷனுடைய பிரச்சனை அது கிடையாது. இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனை என்ன? தன்னை உண்டாக்கின தேவனை மனுஷன் திரும்பி சேர வேண்டும், கண்டு அடைய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தில் பிரசங்கம் பண்ணுகிறோம். கிறிஸ்தவத்தில் ஏதோ உனக்கு இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும், உனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கிடைக்கும், அப்படி கிடையாது. அதெல்லாம் கிடைக்கும், ஆனா அதெல்லாம் மனுஷனுடைய பிரச்சனை. மனுஷனுடைய பிரச்சனைக்கு மூல காரணமே என்ன? அவன் தேவனை விட்டு பிரிந்து விட்டான், தேவன் அற்றவனாயிருக்கிறான், தேவனை அறியாதவனாயிருக்கிறான், தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறான், பாவத்தில் விழுந்து போனான், தேவனை அறியாதவனாயிருக்கிறான். அவன் சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கத்திற்காக அவன் வாழாதவனாயிருக்கிறான். எல்லாவற்றையும் மனுஷனுக்காக தேவன் சிருஷ்டித்தார், மனுஷனை அவருக்காக சிருஷ்டித்தார். இவன் எல்லாத்தையும் வேணும் வேணும்ன்றான், ஆனா இவன் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான்? தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவன் கண்டடையவில்லை. ஆகையால் தான் இந்த பிரச்சனை. ஆகையால் கிறிஸ்தவ மார்க்கத்தின் பிரசங்கம் என்பது நாம் எதையும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் பிரசங்கம் பண்றதில்லை. எது முதலாவது கிடைக்கும் சொன்னா, முதலாவது நாம் எதை பிரசங்கம் பண்ணுகிறோம்? நீ வா, தேவனிடத்தில் வா, தேவனை பிடித்துக்கொள், உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரை நீ அறிந்து கொள், உன்னை சிருஷ்டித்தவரை நீ கண்டடைய வேண்டும். முதல்ல உன்னுடைய பாவத்திலிருந்து நீ விடுபட வேண்டும். தேவனிடத்திலிருந்து தூரமாய் இருக்கிற இந்த நிலை மாறி தேவனிடத்தில் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்கிற அந்த ரிலேஷன்ஷிப், தேவனோடு கூட மனுஷனுக்கு ஏற்பட வேண்டிய உறவு இருக்கு பாருங்க, அதை பிரசங்கிக்கிறோம். அந்த உறவு துண்டிக்கப்பட்டதுனால தான் எல்லா பிரச்சனை இன்னைக்கு தரித்திரம், இன்னைக்கு எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதனாலதான். தேவன் இப்படிப்பட்ட உலகத்தை உண்டாக்கவில்லை, அவர் நல்ல பூரணமான உலகத்தை உண்டாக்கினார், நல்ல உலகத்தை உண்டாக்கினார், எல்லா மனுஷனுக்கு இருந்தது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் மனுஷன் தேவனை விட்டு தூரமா போய்விட்டான், அதுதான் காரணம். அப்ப அதுதான் காரணம் என்றால் அதைத்தான் நாம் பிரசங்கிக்கிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன? தேவனிடத்திலிருந்து தேவனிடத்துக்கு மனுஷன் எப்படி திரும்ப வேண்டும், அதற்கு வழி என்ன? வழி கிறிஸ்து. இதுதான் சுவிசேஷம். பாருங்க, இது அநேகம் பேருக்கு வழங்குறது இல்லை, இவ்வளவு ஒரு சாதாரண ஒரு காரியம். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்கிறது உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் இல்லை, எல்லாம் கிடைக்கும். ஆனா முதல்ல எது கிடைக்கணும்? தேவன் அண்டையில சேர வேண்டும். அது சரியாச்சுன்னா மீதி எல்லாம் தானா சரியாகும். அதை தான் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆகையால கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஏதோ எதையும் பிரசங்கிக்கிறது இல்லை, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலே வர இந்த மனுஷனுக்காக கொடுக்கப்பட்ட வழி. ஆகையால் அந்த வழியை பிரசங்கிக்கிறோம், மனுஷனை தேவனிடத்தில் வர சொல்லுகிறோம். அதுதான் நாம் பிரசங்கிக்கிற சுவிசேஷம். என்ன சமாதானம் என்றால் என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே? வாட் இஸ் மென்ட் பை த பீஸ் ஆஃப் காட்? தேவனிடத்தில் பீஸ் வித் காட், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன? தேவனிடத்தில் பெரும் சமாதானம் என்று சொன்னால் ஏதோ இந்த உலகத்திலே மனுஷர்கள் சொல்லுகிற சமாதானம் அல்ல. இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற விரோதத்தை போக்கி, பகையை நீக்கி, மனுஷனை தேவனிடத்திலே சேர்த்து ஐக்கியப்பட வைக்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறது. ஏதோ மன நிம்மதி அப்படி கிடையாது. ஏதோ எனக்கு மனசுல ஒரு மாதிரி இருக்குதுங்க சமாதானம், அந்த சமாதானத்தை குறித்து பேசல. அது நிறைய பேருக்கு தேவைப்படுது இன்னைக்கு. ஆனால் நாம் இங்கே வாசிக்கிற சமாதானம், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது வேற சமாதானம். அது என்ன? மனுஷன் தேவனுக்கு விரோதியா இருக்கிறான், தேவன் பாவியான மனுஷனை நோக்கி பார்க்க கூடாத நிலையிலே தூரப்படுத்தப்பட்டிருக்கிறான். மனுஷன் தேவனுக்கு தூரமாக இருக்கிறான், தேவனுடைய கோபாக்கினை அவன் மேல இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது.
மனுஷனும் தேவனுக்கு விரோதியா இருக்கிறார். ரெண்டு பக்கமும் பிரச்சனை. தேவன் கோபாக்கினை உள்ளவராக இருக்கிறார் மனுஷன் மேல, பாவத்தின் நிமித்தமாக. மனுஷனும் தேவனை நெருங்க முடியாமல் இருக்கிறான். இப்படி பிரிந்து இருக்கிற இந்த காரியம் சரியாகி இரண்டு பேரும் ஒன்றாய் சேருவதைத்தான் சமாதானம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. அதுதான் சமாதானம் என்று சொன்ன உடனே ரெண்டு பேர் அங்க இருக்கிறாங்க என்று அர்த்தமாகிறது. எனக்கு இவருக்கு சண்டைனா ரெண்டு பேருக்கு சமாதானம் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அது போலதான் இது. சமாதானம் என்று சொன்னால் தேவன் ஒரு பக்கம் இருக்கிறார், மனுஷன் இன்னொரு பக்கம் இருக்கிறான். இந்த இரண்டு பேருக்கும் நடுவே சமாதானம் ஏற்படுகிறது. இந்த இரண்டு பேருக்கு நடுவே என்ன பிரச்சனை? தேவன் மனுஷனை நோக்கி பார்க்க முடியாது, மனுஷன் மீது இரக்கம் காட்ட முடியாது, மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாத நிலையிலே அவன் இருக்கிறான். ஏனென்றால் அவன் விழுந்து போனான், தூரமாய் போனான், தேவனை விட்டு நீங்கி போனான், தேவனுக்கு விரோதியாகி விட்டான். தேவன் அவனை சேர்க்க முடியாத நிலையில மனுஷன் இருக்கிறான். தேவனுடைய கோபாக்கினை அவன் மீது வந்து விழ காத்திருக்கிறது. இதுதான் உண்மை. தேவன் மனுஷனை கிட்டி சேர விட முடியாத நிலையில் இருக்கிறது. மனுஷனுடைய நிலை என்ன? அதுவும் அப்படிதான். மனுஷன் வந்து தேவனுக்கு விரோதியாக இருக்கிறான், தேவனை விட்டு தூரமாக இருக்கிறான், அவன் தேவனை நெருங்க முடியாதவனாக இருக்கிறான், தேவனத்தில் கிட்டி சேர முடியாதவனாக இருக்கிறான். இந்த பகை நீங்கி இருவரும் ஒன்றாய் சேருவதற்கு தான் தேவனிடத்தில் சமாதானம் என்று சொல்லுகிறோம். இது ஏதோ மன நிம்மதி அல்ல. தேவனிடத்தில் சமாதானம் என்று சொல்லுவது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை இங்கே குறிக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 18ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இந்த சமாதானத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒன்று தேவன், இன்னொன்று நாம். தேவன் மனுஷனை எப்படி பார்க்கிறார் என்பதை இங்கே காண்கிறோம். 18வது வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? எதன் மேல? மனுஷனுடைய பாவத்தின் மேல, அவனுடைய அக்கிரமத்தின் மேல தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவனுடைய நிலை. ஆகையால் தான் மனுஷன் தேவனை நெருங்க முடியாம நிலை இருந்து கொண்டிருந்தது. மனுஷனுடைய நிலை என்ன? மனுஷனுடைய நிலை என்ன என்று சொன்னால், அவன் குற்றவாளியாக, குற்ற உணர்வுள்ளவனாக தேவனை கண்டு பயந்து நடுங்கி ஓடுகிறான், தேவனத்தில் நெருங்க முடியாதவனா இருக்கிறான். இதற்கு தேவன் என்ன பண்ணார்? இந்த பகையை தீர்க்க, இந்த பிரச்சனையை தீர்க்க தேவன் என்ன பண்ணார் என்று 3ஆம் அதிகாரம் 24 முதல் 26ஆம் வசனத்தில் நாம் ஏற்கனவே படித்தோம். மறுபடியும் வாசிப்போம். 3:24 முதல் 26. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இதுதான் தேவன் செய்த காரியம். இந்த பகை நீங்க, இந்த கோபம் தனிய, இந்த விரோதம் நீங்க, தூரமாயிருக்கிற மனுஷன் கிட்டே நெருங்க, தேவனுடைய கோபாக்கிற மனுஷன் மீது வந்து அவனை அழித்து போடாதபடிக்கு தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே கிருபாதார பலியா ஆக்கி சமாதானத்துக்கு வழியை தேவன் ஏற்படுத்தி விட்டார். தேவனுடைய கோபாக்கினை எங்க விழுகிறது? இப்போ இயேசுவின் மேல விழுந்தது. 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மீது தேவனுடைய கோபம், அக்கினி, அவருடைய பட்சிக்கிற அக்கினி அவர் மீது விழுந்தது. நியாய தீர்ப்பின் அக்கினி இயேசுவின் மேல விழுந்து அவரை பட்சித்து போட்டது. அவருடைய ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டது. கிருபாதார பலியாக அவரையே நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள விரிசலை சரிப்படுத்தும்படியாக தேவன், மனுஷன் எந்த முயற்சி எடுக்கல, தேவன் ஒரு முயற்சி எடுத்து தேவனே அதை சரிவர செய்து, சாட்டிஸ்பாக்டரி மேனர், போதுமான அளவுக்கு அதை சரியாக செய்து, அறகுறையா செய்யாமல் இந்த ரட்சிப்பின் வேலையை போதுமான அளவுக்கு சரியா செய்து, அதுல மிச்சம் மீதி எதுவும் வைக்காமல், குறைகள் எதுவும் வைக்காமல், மனுஷன் மெய்யாகவே குற்றம் நீங்கி பாவம் நீங்கி தேவனிடத்தில் மறுபடியும் சேர்க்கப்படும்படியாக வழியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்படி ஏற்படுத்தி கொடுத்ததுனால இப்ப மனுஷனும் தேவனும்
சமாதானமாகிறார்கள். இதை தான் இங்க சொல்லியிருக்கு, தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி சமாதானத்தை பெற்றோம்? இயேசு எனக்காக மரித்தார். தேவன் தம்முடைய கோபத்தை இயேசுவின் மீது ஊற்றினார். இயேசுவை எனக்காக தண்டித்தார். என்னுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு எனக்காக மரித்தார் என்று நாம் எந்த நேரம் விசுவாசித்தோமோ அப்பவே நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் ஏற்பட்டு விட்டது. இப்ப நாம் விரோதி அல்ல, தேவனை பார்த்து ஓடவில்லை, தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறிட்டோம். தேவனுடைய கோபம் நம் மீது இல்லை. யார் மீது வந்து விழுந்தது? இயேசுவின் மீது வந்து விழுந்திருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய கோபத்தை பற்றி சரியா பிரசங்கம் பண்ண வேண்டும். நிறைய பேர் சொல்றதை பார்த்தா தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆகையால் தான் ஜனங்க தேவனை பார்த்தாலே நடுங்கி பயந்து ஓட வேண்டிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் தேவன் கோபமா இருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு, கோபமா இருக்கிறாரு, ஏதாவது பண்ணினா அப்படியே விழுந்து உடனே பட்சித்து போட்டுருவாருன்னு கிடையாது. அந்த அக்கினி இயேசுவின் மேல விழுந்துருச்சு. நாம என்னைக்கு அவர் மேல விசுவாசம் வச்சோமோ அது நம்ம மேல விழ போறது கிடையாது. இனி விழாது நம்ம மேல. கடைசியில நரகம் என்கிற அக்கினி இருக்கிறது. அந்த நரகம் என்கிற அக்கினி நம் மீது விழாது. ஏனென்றால் நம் மீது விழ வேண்டிய அந்த நரகம் என்கிற அக்கினி தான் இயேசுவின் மீது விழுந்தது. நம்முடைய நரகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அக்கினியில நரகத்தில் வாட வேண்டிய நாம், எரிய வேண்டிய நாம், அந்த அனுபவத்தை இயேசு சிலுவையிலே பெற்றார். சிலுவையில நமக்காக அதை அனுபவித்தார். அதை நாம் விசுவாசிக்கிற போது விரோதம், பகை நீங்கி தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிறோம். தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறீங்க? இந்த சமாதானத்தை பெற்ற மனுஷனுடைய நிலைமை என்ன? வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் த மேன் ஹூ ஹஸ் ரிசீவ்ட் திஸ் பீஸ் வித் காட்? தேவனிடத்தில் இந்த சமாதானத்தை பெற்ற மனுஷனுடைய நிலைமை என்ன? அவன் எப்படி இருக்கிறான்? நீங்க பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், அப்படின்னா எப்படி இருக்க வேணும்? தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்ற மனுஷன், நான் உண்மையாகவே தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றேன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, அப்பேற்பட்ட மனுஷன் தேவனிடத்தில் தனக்குள்ள உறவை குறித்து நிச்சயம் உள்ளவனாய் இருக்கிறான். நிச்சயம் உள்ளவனாய் இருக்கிறான். எப்படி நிச்சயம் உள்ளவனாய் இருக்கிறான்? அவன் ஏதோ பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று காத்து கொண்டில்லை, ஏதோ எப்படியாவது பரலோகம் போய் சேருவோம் கடைசியில அப்படின்னு அவன் முயற்சி பண்ணி கொண்டில்லை, நம்பிக்கொண்டில்லை, அதற்காக ஏங்கி கொண்டில்லை, அதற்காக அவன் ஏதோ காத்து கொண்டில்லை. அவன் சமாதானத்தை பெற்றிருக்கிறான் என்று அறிந்திருக்கிறான். தேவனிடத்தில் சேர முடியும் என்று இன்றைக்கு அவனுக்கு தெரியும். அந்த நிச்சயம் அவனுக்குள்ளாக இன்றைக்கு இருக்கிறது. இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? சமாதானத்தை பெற்ற மனுஷனுக்கு உள்ள பெரிய நிச்சயம் இருக்குது. அவன்கிட்ட சந்தேகம் இல்லை. நிறைய விசுவாசிகளுக்கு பாருங்க நீ சந்தேகம். அது எப்படின்னா அந்த பிரசங்கத்தினால தான் வருது சந்தேகம். தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றவன், அதாவது ரட்சிக்கப்பட்டவன், இயேசு எனக்காக மரித்தார், நான் தேவனை விட்டு ஓட வேண்டியதில்லை, என்ற பாவத்தை அவர், என்ற பாவத்தின் தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து தேவனிடத்தில் வந்து சேர்ந்து விட்டான் பாருங்க மனுஷன். சமாதானத்தை பெற்றிருக்கிற மனுஷன் அந்த உறவை குறித்து நிச்சயம் உள்ளவனா இருப்பான். அதுல அவனுக்கு சந்தேகம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா? மோட்சம் போவனா இல்லையா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? கர்த்தர் எனக்கு இறங்குவாரா இல்லையா? கர்த்தர் தம்முடைய கரத்தை எனக்கு நீட்டுவாரா இல்லையா? எப்படிலாம் சந்தேகம் பாருங்க விசுவாசிகளுக்கு. எங்க இருந்தா வருமோ தெரியல. நிறைய காரியங்கள் பிரசங்கம் பண்றதை பண்ணாம விட்டாலே ஒழுங்கா இருப்பாங்க போல இருக்கு விசுவாசிங்க. நம்புவாங்க, ஆமா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், நான் கேட்டா கர்த்தர் கொடுப்பார், நான் கேட்டா கர்த்தர் பதில் அளிப்பார், என்னை காப்பாற்றுவார், எனக்கு பதில் அளிப்பார், என் தேவையில சந்திப்பார்னு கர்த்தர் ஜனங்க சுலபமா விசுவாசிப்பாங்க. நாம என்ன பண்ணிடுறோம்? பிரசங்கம் பண்ணி தான் கெடுத்துடுறோம். அது அநேக நேரம் பண்ணி பண்ணி அதை ரொம்ப கஷ்டமாக்கிடுறோம். பெரிய ஒரு பெரிய சூத்திரம் மாதிரி, ஃபார்முலா மாதிரி. நீ அது பண்ணி சரியா பண்ணியா, இதை பண்ணியா, இப்படி பண்ணியா, அப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான வழியில் ஆகிறது. இப்போ பெந்தோஸ்துலலாம் ரட்சிக்கப்படுறதே பெரிய கஷ்டம். நேரா மூக்கு எப்படி தொடுறதுக்கு போல இப்படி தொட வைக்கிறாங்க, இப்படி வந்து இப்படி வச்சு இப்படி தொடுங்க பார்க்கலான்றாங்க. உபதேசங்கள்லாம் அப்படிதான் இருக்குது. ரட்சிப்பை பெற்ற மனுஷன், தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்ற மனுஷனுக்கு உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த நிச்சயம். ஆம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார், எனக்கு அவர் பதில் அளிப்பார், என்னுடைய தேவையை சந்திப்பார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்காக இருக்கிறார், நான் கேட்டதை கர்த்தர் செய்வார், எனக்கு அவருடைய சிங்காசனத்தில் போக எனக்கு தகுதி உண்டு என்கிற நிச்சயத்தை அவன் உடையவனாய் இருப்பான். எத்தனை பேர் அந்த நிச்சயத்தை உடையவர்களா இருக்கிறீங்க? அந்த நிச்சயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது,
அந்த மனுஷன் தேவன் தன்னை நேசிக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லாத இருக்கிறான். அவன் பாவியாய் இருந்த போதிலும் தேவன் அவனை நேசித்தார். ஆகையால் தேவனுடைய அன்பை குறித்து அவனுக்கு சந்தேகமே கிடையாது. தேவனுடைய அன்பை குறித்து அவன் ஆழமாய் விசுவாசிக்கிறான். தேவன் என்னை நேசிக்கிறார். இன்றைக்கு பாருங்க, சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அநேகருக்கு பிரச்சனை என்னன்னா, தேவன் தன்னை நேசிக்கிறாரா இல்லையான்றதை பற்றி தான் பெரிய சந்தேகம். தேவன் நம்மை நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாவிகளை நேசிக்கிற தேவன் சொந்த பிள்ளையை நேசிப்பாரா இல்லையா? அதை விட அதிகமா நேசிப்பாரா இல்லையா? நான் தெருவில் போறவங்க மேல எல்லாம் ஏத்திக்கிட்டா போறேன், அவங்களெல்லாம் எனக்கு விரோதியா? அவங்க மேலாம் இடிச்சுக்கிட்டு ஏத்திக்கிட்டு நொறுக்கிக்கிட்டா போற கிடையாது. நேசிக்கிற அவங்கள நல்லா இருக்கட்டும். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் பாவிகளை கூட நேசிக்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அதை விட அதிகமாய் நேசிக்கிறார் என்கிறதுல அவனுக்கு சந்தேகமே கிடையாது. என்ன பாவியா இருக்கும்போது ஆண்டவர் நேசிச்சாரு, இப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிற நிச்சயமாக என்ன அவர் நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்பை குறித்து அவனுக்கு ஆழமான விசுவாசம், அதுல அவனுக்கு சந்தேகமே கிடையாது. அவனுக்கு ஆழமான விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக என்னை நேசிக்கிறார் என்கிற ஆழமான விசுவாசம். மூன்றாவது, இப்படி தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்ற மனுஷன் தன்னுடைய மனசாட்சியின் உறுத்தல்களுக்கு அவன் பதில் சொல்ல முடிகிறது. மனசாட்சி பாருங்க, சில நேரத்தில் சில எண்ணங்களை கொண்டு வருகிறது. பார், நீ பாவி, நீ என்ன செய்த பார், உன்னுடைய பாவங்களை பார், உன்னுடைய குறைகளை பார், உன்னுடைய நிலையை பார், நீ அவரை விட மோசம், இவரை விட மோசம். இப்படி நம்முடைய உள்ளத்திலே எண்ணங்கள் எழும்புகிறது. ஆனால் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்ற மனுஷன் தன்னுடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிற இந்த அக்யூசேஷன்ஸ், இந்த குற்றஞ்சாட்டுகள், எண்ணத்திலிருந்து எழும்புகிற குற்றஞ்சாட்டுகள், இவைகளுக்கு அவன் பதிலளிக்க முடிகிறது. சில நேரத்தில் இந்த குற்றஞ்சாட்டுகள் வந்து மனசோர்வை ஏற்படுத்துகிறது மனுஷனுக்குள்ளாக, விசுவாசிக்குள்ளாக. ஐயோ, நான் சில நேரத்தில் ஒரு குறைகள் ஏற்படும் போது, தவறுகள் ஏற்படும் போது ஒரு பெரிய மனசோர்வு. என்னடா அது, கிறிஸ்தவனா இருந்து இப்படி பண்ணிட்டோமே, ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசியா இருந்து நான் இப்படி பண்ணிட்டேனே. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு விசுவாசி வந்து சொன்னார், என்னையா நான் சிகரெட்டை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் திடீர்னு ஒரு சிகரெட் எடுத்து குடிச்சிட்டேன், அன்னையிலேருந்து நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், சிகரெட்டை குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு சிகரெட் குடிச்சா 10 சிகரெட் குடிச்சான்னு எல்லாம் ஒன்று தானே, நான் தான் விழுந்து போயிட்டேனே, நான் தான் பாவம் செய்துட்டேனே, அவ்வளோதானே முடிஞ்சுதேன்னு. சொன்ன கிடையாது. பாவம் செய்தால் அதை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு தேவனை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியதானே. அதில் போய் இன்னும் ஏன் விழணும்? விழ வேண்டிய அவசியம் கிடையாது. மனசாட்சியின் அந்த உள்ளத்திலிருந்து எழும்புகிற எண்ணங்கள் சில நேரத்தில் மனுஷனை குற்றஞ்சாட்டுகிறது. இந்த குற்றஞ்சாட்டுதல் மனுஷனுக்கு சோர்வை கொண்டு வருகிறது விசுவாசிக்கு. ஆனால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன், தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றவன், அப்படி சோர்வுகள் ஏற்பட்டு அவன் அலசரிப்பட்டாலும் மறுபடியும் தான் இருந்த இடத்துக்கு திரும்ப வருவான். அவன் உண்மையாகவே நீதிமான், தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறான் என்பதில் அவன் உறுதியாக நிற்பான். அவன் அதற்கு கடைசியில் பதில் சொல்லி ஆவான். அவன் அதிலே வெற்றியை எடுப்பான். அதுதான் விசுவாசிக்கு அடையாளம். நான்காவது, பிசாசு குற்றம் சாட்டுகிறான். ஒன்று உள்ளத்தில் இருக்க எண்ணங்கள், மனசாட்சி குற்றம் சாட்டு சில நேரத்தில், இன்னும் சில நேரத்தில் பிசாசு குற்றம் சாட்டுகிறான். ஜான் நியூட்டன் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார். அவர் தேவ மனுஷனாகிறதுக்கு முன்பதாக இந்த ஸ்லேவ் ட்ரேடிங், அதாவது அடிமைகளை ஆப்பிரிக்காவில் போய் ஜனங்களை, காட்டில் வாழ்கிற ஜனங்களை பிடிச்சு வலுக்கட்டாயமா சங்கிலிகளில் கட்டி கப்பல்களில் படுக்க வச்சு அப்படி சும்மா கத்திரிக்காயை அடுக்கிற மாதிரி அடுக்கி, விளையாட்டுக்கு சொல்லலை, கத்திரிக்காயை அடுக்கிற மாதிரி அடுக்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே படுக்க வச்சு. ஏன்னா கப்பலில் எவ்வளோ பேரை ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றணும். வியாபாரம் தானே. ஒரு ஆளுக்கு எவ்வளவுன்னு சார்ஜ் அங்கே அமெரிக்கா கொண்டு போனால், ஒரு ஸ்லேவுக்கு, ஒரு அடிமைக்கு இவ்வளவென்று ரூபா கொடுக்குறாங்க. ஆகையால போய் காட்டில் துப்பாக்கியை காட்டி பயமுறுத்தி இந்த அப்பாவி ஆப்பிரிக்க மக்களை கட்டி கொண்டு வந்து சங்கிலியில் கட்டி படுக்க வச்சு கப்பலில் கத்திரிக்காய் அல்லது மீனை கொட்டுற மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே படுக்க வச்சு வேர்த்து விறுவிறுத்து அவங்க மூச்சு திணறி நிறைய பேர் செத்து வழியில பாடுபட்டு மிச்சம் பேர் உருப்படியா வந்து சேர்ந்து இவங்களை ஸ்லேவ் மார்க்கெட்டில் கொண்டு போய் இவன் ஹோல்சேலா வியாபாரம் பண்ணி அங்கே ரீட்டைலா வியாபாரம் பண்றாங்க. இப்பேற்பட்ட ஆள் இந்த ஜான் நியூட்டன். கப்பலா கொண்டு வந்து இறக்குனார். அந்த ஆளை ஆண்டவர் ரட்சித்தார். அவர் சொல்றார், அநேக நேரங்களில் என்னால எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டுச்சு, எவ்வளவு ஜனங்களுடைய வாழ்க்கை நாசமாச்சு
என்று பிசாசு என்னை வந்து அப்படியே வாட்டுகிறான். பிசாசுடைய எண்ணங்கள் வந்து பார், உன்னால எத்தனை பேர் செத்தான், எத்தனை குடும்பம் செத்துது, எத்தனை மனைவிகள் புருஷனை இழந்தார்கள், எத்தனை பிள்ளைகள் தகப்பனை இழந்தார்கள், இப்படி எல்லாம் பண்ணியேன்னு சொல்லி உனக்கு கூட ரட்சிப்பு உண்டா, உன்னை தேவன் மன்னிப்பாரா, நீ ஒரு தேவனுடைய மனுஷனா என்று சொல்லி பிசாசு வந்து அப்படி குற்றம் சாட்டுகிறானா. அவர் ஒரு பாட்டு எழுதினாரு, அருமையான பாட்டு, அப்ரோச் மை சோல் த மெர்சி சீட் வேர் ஜீசஸ் ஆன்சர்ஸ் பிரேயர் என்கிற ஒரு பாட்டுல இப்படி எழுதுகிறார், ஐ மே மை ஃபியர்ஸ் accuser face and tell him that thou hast died. என்ன அர்த்தம் தமிழ்ல சொல்றேன், என்னை குற்றம் சாட்டுகிற பிசாசு வந்து நீ இப்படி இருந்தியே அப்படி இருந்தியே, உன்னால எத்தனை பேர் செத்தானே, இவ்வளவு பேர் அடிமையானானே, இவ்வளவு பேரை வித்தியே, இவ்வளவு அக்கிரமம் பண்ணியே, நீ ஒரு ஊழியனா அல்லது நீ ஒரு தேவனுடைய பிள்ளையா என்று பிசாசு சொல்லும் போது நான் என்ன சொல்லுகிறேன், நான் என்னுடைய கடந்த காலத்தை சொல்லுகிறது இல்ல, நான் இப்ப எப்படி மாறிட்டேன், இப்ப நல்லவனா இருக்கிறேன் அதையும் சொல்றது இல்ல பிசாசு கிட்ட, அதுவும் செல்லாது. ஏன்னா இப்பவும் சில குறைகள் இருக்கலாம். கடந்த காலத்தையும் சொல்றது இல்ல, இப்ப இருக்கிற நான் பெரிய என்னுடைய யோகியதையும் சொல்றது இல்ல. இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை அவர் நீக்கி போட்டார், அவர் எனக்கு இறங்கிட்டார், தேவன் எனக்கு இரக்கம் காட்டி இருக்கிறார், தேவன் என்னை மன்னித்து இருக்கிறார், தேவனுடைய பாவங்களை சுத்திகரித்து இருக்கிறார் என்று சொன்னால் நீ யார் என்னை குற்றம் சாட்டுவதற்கு என்று அப்படி பிசாசுக்கு அதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியம் என்று. இன்றைக்கு அநேகர் அந்த ஒரு சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். இயேசு நமக்காக என்ன செய்தார் என்பதை தான் நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய யோகியதை அல்ல. இயேசு செய்து விட்டார், இயேசு மன்னித்து விட்டார், இயேசு சுமந்து தீர்த்து விட்டார், இயேசுவின் ரத்தம் என்று பாவங்களை கழுவுகிறது. நான் இப்ப நல்லவனா இருக்கிறேன், நான் இப்ப யோகியா, நான் இப்ப செய்யறது இல்ல, அப்படி கிடையாது. இயேசு அதை தீர்த்து விட்டார், மன்னித்து விட்டார், நீக்கி விட்டார், கழுவி விட்டார், போக்கி விட்டார். அதைத்தான் பேச வேண்டும், அதைத்தான் அவர் சொல்றார் அந்த பாட்டுல. அதை நான் சொல்றேன், என்னுடைய குற்றம் சாட்டுகிறவனை நான் சந்திக்கிற வேளையிலே இயேசு எனக்காக மரித்தார், நீர் எனக்காக மரித்தார் என்பதை அவனுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையா எழுதியிருக்கிறார், உணர்ந்து எழுதியிருக்கிறார் அந்த பாட்டை. அநேகர் அந்த சத்தியத்தை நாம் இன்றைக்கு உறுதிப்படுத்த வேண்டும். இன்னொரு காரியம், அப்படி தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றவன் மரணத்தை குறித்தோ அல்லது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தோ பயப்படுவது கிடையாது. இது ஐந்தாவது காரியம். தேவனிடத்தில் சமாதானத்தை ஒரு மனுஷன் பெற்றிருப்பான் என்றால் மரணத்தை குறித்தோ வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தோ அவன் பயப்படுவது கிடையாது. மரணத்தின் நேரத்தில் தான் நிறைய பேர் பயந்து நடுங்குகிறார்களாம். ரேமன் மூடி என்கிற ஒரு மனுஷன் இதை குறித்து ஆராய்ந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. அதாவது மரணத்தின் கிட்ட வந்துட்டு தப்பிச்சுட்டு வந்து திருப்பி வந்து தங்களுடைய கதையை சொன்னவங்க, மரணத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு சாகாம பழைச்சவங்க, எப்படியெல்லாம் பயந்தேன், நான் எதை பற்றியெல்லாம் நினைச்சேன், என்னெல்லாம் எண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்லி அவர் ஒரு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இதை பற்றி அதை வாசித்தால் நிறைய வேடிக்கையா இருக்குது. எப்படி ஜனங்கள், தைரியமான ஆட்கள், பெரிய ஆட்கள், நல்ல ஆட்கள் மரண நேரத்தில் எப்படி அலறி ஓலமிட்டு கதறி பயந்து நடுங்கி மரணத்தின் நிமித்தமாக மரணத்தின் வாசல் அண்டையில வரும்போது சொல்ல முடியாத பயம், அவர்களுக்கு நடுக்கம், தாழ முடியாத ஒரு வேதனை. ஏன் இந்த மரணம் ஏற்பட்ட உடனே தேவனுக்கு முன்பாக நிற்கணும், தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்கணும். மரிப்பதும் பெரும் நியாய தீர்ப்பு அடைவதும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு வரும் என்கிற ஒரு உணர்வு அந்த நேரத்தில் ஏற்படுகிறதா மனுஷனுக்கு. அதனால ஒரு பெரிய நடுக்கமும் பயங்கரமும் மனுஷனை வந்து பிடித்துக் கொள்கிறது. மரண பயம் என்கிறது ஒரு பெரிய ஒரு மெய்யான ஒரு காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில. கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு இந்த மரண பயம் அவர்களை வாட்டுகிறது. நிறைய பேர் மரணத்துக்கு கிட்ட வர வேண்டியதே இல்லை, மரணத்தை நினைச்சாலே பெரிய பயமா இருக்கும் அவர்களுக்கு. மரண பயம், இந்த மரண பயம் நீங்குகிறது. தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றவர்களுக்கு மரண பயம் நீங்குகிறது. ஏன்னா அவங்க எப்படி பார்க்கறாங்க மரணத்தை, நான் செத்தா நான் தேவனிடத்தில் போய் நான் சேர போகிறேன் என்கிற நிச்சயம் அவர்களுக்கு இருக்கிறதுனால அவர்களுக்கு மரண பயம் கிடையாது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பதினான்காம் வசனம்.
14:15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரக்கத்தையும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய, அதாவது இயேசு எப்படி மாம்சமானார், உலகத்திலே மனுஷனாய் வந்தார் என்பதை குறித்து சொல்லிவிட்டு பிறகு சொல்லுவது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்கு மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள், மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவகாலம் எல்லாம் அது யாரு? அவிசுவாசிகளாக இருக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனிடத்தில் சமாதானத்தை பெறாதவர்கள், தேவனிடத்தில் வந்து சேராதவர்கள். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள். அவர்களை விடுதலை பண்ணும்படியாக தான் இயேசு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மரண பயம் நீங்குகிறது, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்த பயம் நீங்குகிறது. மனுஷன் அதிலிருந்து விடுதலை ஆகிறான். ஒரு பெரிய மனசுல ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அவனுக்குள்ள அந்த மரணத்தை குறித்த பயம், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்த பயம் நீங்குகிறது. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்களே நியாய தீர்ப்பை குறித்து தப்பா போதிச்சிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்க? தேவனுக்கு முன்பாக நீ நியாய தீர்ப்பில் நிற்க போற, நிற்க போகும்போது நீ மோட்சத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு அவர் தான் சொல்ல போறாரு, அதனால் ஜாக்கிரதையாரு. கிடையாது. நாம தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்கும் போது நாம் மோட்சத்துக்கு போக போகிறோமா நரகம் போக போகிறோமாங்கிற நியாய தீர்ப்பு கிடையாது. அந்த நியாய தீர்ப்பு ஏற்கனவே முடிந்து விட்டது. He that believeth on me has no condemnation, is passed from death to life. என்னை விசுவாசிக்கிறவன் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவன் மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறான். இப்பவே நியாய தீர்ப்பு இப்பவே முடிஞ்சிருச்சு. நமக்கு நம்ம மோட்சம் போகிறோமா நரகம் போகிறோமாங்கிற நியாய தீர்ப்பு தேவனுக்கு முன்பாக போய் நின்று அங்க அவர் சொல்ல போறது கிடையாது. இங்க நாம பிரசங்கத்துல சொல்லணும், அத ஜனங்களுக்கு கண்டிப்பா போவீங்கன்னு. ஹலோ, பிரசங்கத்துல சொல்லாதனால நான் போவோமா போக மாட்டோம். பாட்டே அப்படிதான் இருக்குது. இந்த ஒரு பாட்டு பாடுவான், பெண்கள்லாம் போவோமான்வாங்க, ஆண்கள்லாம் போவோமா, நீ போவியான்வாங்க, அப்புறம் நீ போவியான்னு இவங்க பாடுவாங்க. இப்படி பாடியே தான் இப்படி ஆனோம். போவோமா போக மாட்டோமான்ற நிச்சயமே இல்லாம போச்சு. அது எங்க இருந்து வந்தது? போய் இதை கேட்டு 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 நீ விசுவாசியா இருக்கிறவன் தேவனுடைய நியாய தீர்ப்பில் நிற்கும் போது நீ போவியா போக மாட்டியான்னு அவர் சொல்ல போறாருன்னு தப்பா போதிச்சு விட்டாங்க. கிடையாது, அந்த நியாய தீர்ப்பு அப்படி கிடையவே கிடையாது. நாம் நியாய தீர்ப்பில் நிற்போம், ஆனால் நாம் மோட்சம் போகிறோமா இல்லையாங்கிற நியாய தீர்ப்பு அல்ல, நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை பெறும்படியான நியாய தீர்ப்பு. அது கிரியைக்கு தக்க பலனை பெறும்படியான நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பில் நற்கிரியைகளை செய்து தேவனுக்காக வாழ்ந்து அநேகர் தேவனத்தில் கொண்டு வந்திருந்தால் அதற்குரிய பலனை தேவன் அளிக்க போகிறாராம். அதற்குரிய பலனை பெறுவோம். அதற்குரிய ரிவார்ட்ஸ், அதற்குரிய பலனை நாம் தேவனிடத்தில் பெறப்போகிறோம். ஒன்றுமே செய்யல, நற்கிரியே இல்லை. இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியினால் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ரொம்ப முக்கியமான வசனம் அது 15. தேவன் முன்பாக நம்முடைய கிரியைக்காக நியாய தீர்க்கப்படும் நிற்கும் போது, விசுவாசிகள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது நம்முடைய கிரியைகள் அங்கே நியாய தீர்க்கப்படும். நாம் தேவனுக்காக செய்த கிரியைகள், நற்கிரியைகள் உண்டானால் அதற்குரிய பலனை பெறுவோம். நல்ல காரியங்களை செய்தவர்கள் அவருடைய கிரியைகள் வெள்ளி பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களை போல இருக்கும் அவருடைய கிரியைகள். தேவனுடைய பார்வையிலே நன்மை அல்லாததை செய்தவர்கள் மரம் புல் வைக்கோல் போன்ற கிரியைகள் அவர்கள் வைத்திருப்பார்கள். எல்லாம் போய் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது இந்த மரம் புல் வைக்கோல் போலான கிரியைகள் எல்லாம் வெந்து போகுமா? தேவனுடைய நியாய தீர்ப்பின் அக்கினி அவர்களை அவித்து போடும், ஒன்றுமில்லாக்கி ஆக்கி போடும். நிறைய செய்திருக்கலாம் நம்ம, ஆனால் அது சரியான ஒரு
நோக்கத்தோடு, சரியான வல்லமையோடு, விசுவாசத்தோடு, சரியான எண்ணத்தோடு அதை செய்யாவிட்டால் அது தேவனுக்கு பிரியமில்லாத கிரியை. நாம் தேவன் முன்பாக நிற்கும் போது தேவன் அப்படி நம்ம நியாய்ந்து இருக்கிறார், மனுஷன் நியாய்ந்து இருக்கிறது போல அல்ல. தேவன் நம்முடைய கிரியைகளை மனுஷன் பார்க்கிறது போல அல்ல, அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், வெறும் கிரியை அல்ல. எந்த நோக்கத்தோடு செய்தோம், எந்த வல்லமையில செய்தோம், எந்த விதமான விசுவாசத்தோடு செய்தோம், எப்படி எந்த ஒரு மோட்டிவேஷனோடு அதை செய்தோம் என்கிற பார்க்கிறார். அது சரியான அளவில் இல்லை என்றால் அது மரம் புல் வைக்கோல் போல அது எரிஞ்சு ஒன்றுமில்லாமல் வெந்து போகுமாம். நல்ல எண்ணத்தோடு, நல்ல நோக்கத்தோடு, தேவனை தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று செய்யப்பட்ட கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானவைகள். ஏனென்றால் அவைகள் நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டவைகள். வெறும் கிரியை பார்க்காமல் அதுக்குள்ள இருக்கிற பின்னாடி இருக்கிற நோக்கத்தை தேவன் பார்க்கிறபடினாலே அப்படிப்பட்ட கிரியைகள் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களை போல இருக்கும். எப்படி பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்கள் மரம் புல் வைக்கோல்லாம் ஒன்னா போட்டு எரிச்சா மரம் புல் வைக்கோல்லாம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாய் விட்டு வெள்ளி பொன் விலையேறப்பெற்ற கற்கள் மீதம் அப்படியே இருக்குமோ, அது போலவே அங்கே தேவனுக்கு முன்பாக இருக்குமாம். அப்போ நிறைய பேர் வெறும் மரம் புல் வைக்கோலை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் வெந்து போய் அப்படியே நிற்பாங்களாம். ஹலோ, நிறைய செய்திருக்கிற ஆண்டவருக்கு எதுக்கு செய்த? நாம் மேன்மைப்பட வேணும், நாம் மகிமைப்பட வேண்டும், நாம் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி செய்தா அது தேவனுக்கு முன்னால் எல்லாம் எரிஞ்சு எவ்வளோ செய்திருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்படி நிறைய பேர் நிற்பார்களாம். அப்படி நிற்கும் போது ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், ஆனால் அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியின் அகப்பட்டு தப்பினது போல. அவன் கிரியைக்கு ஒன்றும் பலன் கிடைக்காது, வெறும் கையோடு நிற்பான், ஆனால் அவன் ரட்சிக்கப்படுவான். இருக்கிறீங்களா? அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பை குறித்த ஒரு நிச்சயம். ஆகையால் தான் விசுவாசிக்குள்ள இந்த மரண பயம் கிடையாது, வரப்போற நியாய தீர்ப்பு குறித்த ஒரு பயம் கிடையாது. ஏனென்றால் அவன் இயேசுவை விசுவாசித்து தேவனிடத்தில் சேர்ந்து விட்டான், தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறான். ஆகையால் அவனுக்கு மரண பயமோ நியாய தீர்ப்பை குறித்த பயமோ அவனுக்கு கிடையாது. கடைசியாக முக்கியமான ஒரு காரியம், இதை சொல்லி முடிப்போம். 6வது காரியம், தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்ற மனுஷன் எந்த நிலைமையில் இருக்கிறான் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறோம். 6வது காரியம், அப்படிப்பட்ட மனுஷன் ஒருவேளை பாவத்தில் அவன் விழ நேர்ந்தாலும் இப்படிப்பட்ட நிச்சயத்தை அவன் இழக்க மாட்டான். ஏனென்றால் அவன் பாவம் செய்யும் போது கூட அவனுடைய பாவங்கள் சுத்திகரித்து கழுவப்படுகிறது. அவன் அதை அறிக்கை செய்யும் போது இயேசுவின் ரத்தம் அவனுடைய பாவத்தை சுத்திகரித்து கழுவி அவனை மறுபடியுமாக தேவன் முன்பாக நிறுத்துகிறது. அவன் பாவம் செய்வதனாலே அப்படியே தேவனற்று போகிறவன் கிடையாது. அவன் பாவம் செய்தபடினாலே அவன் இன்னும் விசுவாசி இல்லை, அவன் நரகத்துக்கு போறான்னு கிடையாது. அவன் பாவம் செய்து விழும்போது கூட அவன் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறான், சுத்திகரிக்கப்படுகிறான், மறுபடியுமாக சுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறான். அந்த நிச்சயத்தை அவன் எப்போதும் இழப்பதே கிடையாது, இழப்பதே கிடையாது. எவ்வளவு பெரிய முக்கியமான காரியம் என்று நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் இதுக்கு ஆப்போசிட்டா தான் கேட்டு வந்திருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு சரி ஒரு பாவம் செய்தியா அதை அறிக்கை செய்து சுத்திகரித்து கழுவப்படுன்னு சொல்லல. பாவம் செய்தினா அவ்வளவுதான், அங்க கணக்கு வச்சுட்டாங்க, அங்க போனோன்னு கேன்சல் பண்ணி உன்னை நேரம் நரகத்துக்கு தான் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படியே பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் வாழ்ந்து வந்ததுனால தான் பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது, நிச்சயத்தை பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது. அவங்க அதை நிச்சயமா பிரசங்கம் பண்ணாங்க, நிச்சயமா போக மாட்டேங்கிறது போல பிரசங்கம் பண்ணாங்க. இவங்க சொன்னதை பார்த்தா யாருமே போய் சேர மாட்டாங்க போல இருக்கு, சொன்னவங்களே போய் சேர மாட்டாங்க போல இருக்கு. ஆனா இப்பதான் எனக்கு விளங்குது, இப்ப எனக்கு விளங்குது, என்னுடைய பாவங்களை கர்த்தர் கழுவி இருக்கிறார், சுத்திகரித்து இருக்கிறார், என்னை சுத்தமாக்கி இருக்கிறார், அவருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். பாவம் ஒருவேளை செய்து அதில் விழுந்தாலும் மறுபடியும் என்னை தூக்கி எடுக்கிறார், என்னை கழுவுகிறார், என்னை சுத்தமாக்குகிறார், அவருடைய பிள்ளையாக அவர் நிறுத்தி கொள்ளுகிறார். அந்த நிச்சயத்தை நான் இழக்கவே வேண்டியதில்லை. எந்த காரணத்தை கொண்டும் விசுவாசி அந்த நிச்சயத்தை இழந்து போகவே கூடாது. அந்த நிச்சயத்தில் அவன் நிற்க வேண்டும். தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறான் என்கிற நிச்சயத்திலே விசுவாசி என்றென்றைக்கும் நிற்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது
இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மனுஷனுக்கு உண்டாகிறது என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நிலைமை? அவன் தேவனோடு கூட ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்கிறான். அதை குறித்த நிச்சயம் அவனுக்கு இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய தகப்பன், இதுல சந்தேகமே இல்லை. அவருடைய ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு இறங்குகிறார், நான் கேட்கிறதை அவர் தருகிறார், என் பட்சத்தில் அவர் இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் அவனுக்கு ஏற்படுகிறது. பாவியாக இருந்தபோது நேசித்த தேவன் நிச்சயமாக அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்ற அறிவு அவனுக்குள்ளாக உண்டாகிறது. அந்த அறிவில் அவன் வாழ்கிறான். தேவனுடைய அன்பை குறித்த ஆழமான விசுவாசம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. அவனுடைய எண்ணங்கள் சில நேரத்திலே உன்னுடைய குறையை பார், உன்னுடைய குற்றங்களை பார், உன்னுடைய பாவத்தை பார் என்று சொன்னாலும் அவனுடைய எண்ணங்களுக்கு அவன் பதில் சொல்ல முடிகிறது. எப்படி பதில் சொல்லுகிறான்? இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்று எண்ணங்களுக்கு எதிராக அவன் போராடி ஜெயிக்கிறான். அந்த சோர்வை நீக்குகிறான். இயேசுவுக்குள்ளாக அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிறான். பிசாசு அவனை குற்றம் சாட்டும் போதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறான். பிசாசு சண்டையிலேயும் தன்னுடைய பழைய காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ பற்றி பேசுகிறது கிடையாது. பழைய பாவத்தை குறித்தோ அல்லது இப்பொழுது கண்டிருக்கிற பரிசுத்தத்தை குறித்து அவன் சொல்லுகிறது கிடையாது. பிசாசு எதை சொல்லுகிறான்? இயேசு எனக்காக மரித்தார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய பாவத்தை சுமந்தார், அவர் அதை நீக்கி போட்டார், அவர் அதை சரி பண்ணார் என்று சொல்லி பிசாசினிடத்திலே இயேசு செய்ததை சொல்லுகிறான். மரண பயமோ அதன் பிறகு வருகிற நியாய தீர்ப்பின் பயமோ கிடையாது. பாவத்தில் விழும்போது கூட அவன் மறுபடியும் எழுந்திருக்கிறான். ஏனென்றால் இந்த சத்தியங்கள் அவனுக்கு நிச்சயமாய் தெரிகிறபடினாலே அவன் எழுந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு தேவனை தொடர்ந்து பின்பற்றுகிறான். ஏனென்றால் அவனுக்கு நிச்சயமாய் தெரியும், தேவன் என்னை நேசிக்கிறார், நான் தவறு செய்யும் போது கூட என்னை மன்னிக்கிறார், என்னை மீட்டுக் கொள்ளுகிறார், என்னை அரவணைத்துக் கொள்ளுகிறார், அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரித்து கழுவுகிறது என்பதில் அவனுக்கு சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே சமாதானத்தை பெற்ற மனுஷன் இருக்கிறான். தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானத்தை பெற்ற மனுஷன் அந்த நிலையில இருக்கிறான். இன்றைக்கு நாம் எல்லாரும் தலைவணங்கி ஜெபிப்போம். ஒரு நிமிஷம். அப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொருவரும் இருக்கிறோமா? இந்த நிச்சயம், இந்த சமாதானம், இந்த நிலை நமக்கு இருக்கிறதா? நாம் அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறோமா? ஒருவேளை கிறிஸ்துவை இன்னும் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் ஒருவேளை அந்த நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த நிச்சயத்தை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளலாம். எப்படி நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது? தேவனிடத்தில் வந்து சேர வேண்டும். இயேசுதான் வழி. என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் என்னுடைய தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு எனக்கு விரோதமாய் இருந்த அந்த தடுப்பு சுவரை அவர் நீக்கி போட்டார். நான் இப்பொழுது தேவனிடத்தில் கிட்டி சேரலாம். தேவன் என்னை அழைக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் என்னில் பாவத்தை காண்பதில்லை. நான் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் என்னை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படின்னு விசுவாசித்து அவரிடத்தில் வரும்போது சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த சமாதானத்தில் தான் நல்வாழ்வை துவங்குகிறது. இதுல தான் ஆரம்பிக்கிறது. இது இல்லாம மற்றதை அடைந்தாலும் அது திருப்தியை கொடுக்காது. ஒருவேளை பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்களை சில நேரங்களில் கண்டடையலாம். ஆனால் அது முடிவில் அழிவிலே தான் கொண்டு போய் விடுகிறது. இதுல துவங்க வேண்டும் ஆசீர்வாதம். அப்பொழுதுதான் அது நிலைக்கும். இந்த உறவிலே துவங்க வேண்டும். தேவனை மனுஷன் கண்டடைகிறதில் துவங்க வேண்டும். த ஸ்டார்டிங் பாயிண்ட். இதில் ஆரம்பித்து வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையிலே நாம் வந்து நிற்க இது உதவுகிறது. தேவனிடத்தில் வந்து நாம் சேரும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்தானத்துக்கு நாம் வந்து விடுகிறோம். அது குறித்து அடுத்த வாரம் பேச போகிறோம். எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஒரு நிலையிலே நாம் வந்து நிற்கிறோம். இப்போ ஆசீர்வாதங்கள் நம்ம மீது வந்து விழுந்து கொண்டுகிறது, நம்மை மேற்கொள்ளுகிறது. ஓவர் டேக்ஸஸ் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து நிரப்புகிறது. அதை பெறக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறோம்.
தண்ணியை திறந்து விட்டு அது கீழே நிற்கணும், வேற எங்கேயும் நின்னா தண்ணி மேலே விழாது. அது போலதான் இது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வருது, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தான் வருது. அவர் நம்முடைய பாவத்தையும் நோயையும் தரித்திரத்தையும் சுமந்ததன் மூலமாக தான் ஆசீர்வாதம் நமக்கு வருது. வேற குழாய் இல்லை, தேவன் அனுப்பக்கூடிய வேற வழி கிடையாது, வேற மார்க்கங்கள் கிடையாது, வேற வழிவகைகள் கிடையாது. இதுக்கு அடியில் வந்தால் தான் ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து விழ முடியும். அந்த ஸ்தானத்துக்கு நாம் வருவது தான் இந்த ரட்சிப்பு என்கிற ஒரு நிலை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் நான் ஆண்டவராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய ஜீவியத்திலே கண்டிப்பாக கர்த்தர் வர வேண்டும், என்னை மாற்ற வேண்டும், தம்முடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும், நான் அவரை விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவை நான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். சமாதானத்தை பெற்றவர்கள் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதிமான்களாக்கப்பட்டு சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். சமாதானம் எங்களுடையதான் இருக்கிறது. தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறோம், ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம் மீது வந்து விழக்கூடிய இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோம். பிசாசு வந்து சொல்லுவான், இல்லை நீ அந்த ஸ்தானத்திலே இல்லை. எண்ணங்கள் வந்து சொல்லும், இல்லை உன்கிட்ட குறைகள் இருக்கிறது, உனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, ஆகையால் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வர முடியாது என்று எண்ணங்கள் சொல்லலாம், பிசாசு சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் சொல்ல வேண்டும், இல்லை அந்த ஸ்தானத்தில் இயேசு என்னை நிறுத்தி இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஸ்தானத்தில் இயேசு என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். எனக்கு நீ தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் மட்டுமே, சாபங்கள் கிடையாது, கோபாக்கினை கிடையாது, தேவனுடைய நியாய தீர்ப்பின் அக்கினி கிடையாது, தேவனுடைய கோபம் கிடையாது, தேவனுடைய இரக்கமும் அன்பும் கிருபையும் என் மீது வந்து இறங்கி இருக்கிறது. என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும். அந்த ஸ்தானத்துக்கு இயேசு என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதை உறுதிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம், எனக்கு நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடரும். என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும். அதுல சந்தேகமே இல்லை. கர்த்தர் மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவில்லை. என்னுடைய சாபங்கள், என்னுடைய பிணிகள், என்னுடைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தபடினால் எனக்கு ஆசீர்வாதமும் சுகமும் சந்தோஷமும் மன நிறைவும் சகலவிதமான ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் இடத்திலே நான் நிற்கிறேன். இயேசு என்னை நிறுத்தி இருக்கிறார். ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும். 23ஆம் சங்கீதம் வாசிக்கும் போது அப்படி வாசிக்கணும், அதுதான் கரெக்ட். நன்மையும் கிருபையும் தொடரணும் வாசிக்காதீங்க. அது சொல்றது வந்து அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கு. நன்மையும் கிருபையும் மாத்திரம் தான் தொடரும். நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடரும். அதுதான் என்னுடைய பங்கு. ஆசீர்வாதத்தின் இடத்துல நான் இருக்கிறேன்.
பிசாசு சொல்றான், இல்லை நீ செய்யறதெல்லாம் வாய்க்காது பார், நீ செய்யறதெல்லாம் உருப்படுறது இல்லை, நீ செய்யறதெல்லாம் தோல்வி கிடையாது, ஆசீர்வாதத்தின் இடத்தில் நான் இருக்கிறேன். அதை உறுதிப்படுத்தணும். அதுதான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிற விசுவாசி அந்த பிசாசினுடைய எல்லா எண்ணங்களையும் எதிர்க்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம். அருமையான காலை வேளைக்கு ஆமுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை பொழிந்தருளினபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு சமாதானத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் ஸ்தானத்தில் நிற்கிறோம். ஆசீர்வாதத்தின் இடத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம். ஆண்டவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சகல ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனசில் இருக்கிற சந்தேகங்கள் நீங்கட்டும், எல்லா மூட நம்பிக்கைகள் நீங்கட்டும், எல்லா பிசாசின் குற்றஞ்சாட்டுகள், எண்ணங்கள், சகல விதமான ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கிற எண்ணங்கள், ஜனங்களுடைய உள்ளத்திலே எழும்புகிற சகல விதமான எண்ணங்களும் ஒன்றுமில்லாமல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறபடி இந்த அறிந்த சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கட்டும். ஆண்டவரே, விடுதலையாக்கட்டும். எல்லா எண்ணங்களுக்கு எதிராக வருகிறோம், அவைகளை கீழ்ப்படுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமாக அவர் செய்து முடித்திருக்கிற காரியங்களுக்கு விரோதமாக சாட்சியிடுகிற சகல எண்ணங்களையும் முறியடிக்கிறோம், கீழ்ப்படுத்துகிறோம். சகல பிசாசின் குற்றஞ்சாட்டுகளை இயேசுவின் நாமத்தில் தகர்த்தெறிகிறோம். இயேசு எங்களுக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை விட்டார், எங்கள் பாவத்தையும் பிணிகளையும் ரோகங்களையும் தரித்திரத்தையும் சுமந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம், அதில் நிற்கிறோம். தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். உண்மையாகவே இது கர்த்தாவே பெரிய ஜெய வாழ்க்கைக்குள்ள இந்த சத்தியம் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெயம் உண்டாகட்டும். எல்லா பிசாசின் கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் ஆகட்டும். சத்தியம் ஜனங்களை விடுதலை ஆக்கட்டும். சத்தியம் விடுதலை ஆக்கட்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, கவலைகளோடு வந்திருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்குகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தின் சத்தியம் சகல சங்கிலிகளையும் முறிக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் சஞ்சலத்திலேயும் எல்லா துக்கத்திலேயும் கவலையிலேயும் வந்திருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுடைய பிள்ளைகள் அந்த நிச்சயத்தை பெற்றவர்களா இந்த இடத்தை விட்டு செல்லட்டும். சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பிடணும். தொடர்ந்து நாங்கள் ஆசீர்வாதத்தின் இடத்திலே தங்குகிறோம். ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். இன்றைக்கு சாயங்காலம் கூட்டம் கிடையாது, செவ்வாய்க்கிழமை சாயங்காலமும் கிடையாது. இன்றைக்கு சாயங்காலமும் செவ்வாய்க்கிழமை சாயங்காலமும் கிடையாது. 2 நாள் தான், 2 இரவு தான் கிடையாது. அடுத்த வாரம் கூட்டம் நிச்சயமாய் உண்டு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுகிறோம். பிறகு நாம் கலைஞர் செல்லலாம். என் நாத்து